ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வசந்தி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பழைய இரும்பு கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட் பார்த்தீங்கன்னா செட்டாக எடுத்துகிட்டு வந்தேன். இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கழட்டி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பல்ப் இருக்குது பாருங்கள். இந்த பல்போட 2 மைனஸும் ப்ளஸும் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தது. ஆனால் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா சால்டிங் இல்லை, இருந்தால் நான் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பேன். நான் இப்போ அது மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இது போயிடுச்சு. ஆனால் இதுக்குள்ளே பல்ப்பு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க எரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பல்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த பல்ப்பு இது. ஆனால் இந்த பல்பில் நான் பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்து நல்லா பிரைட்டாக தான் எரிஞ்சிச்சு. வேணால் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், வேணால் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட HW பேட்டரி இருக்குது, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ்லேயும் இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேயும் வச்சேன், எரியலை. இப்போ இதை வந்து மைனஸில் வச்சுட்டு இதை வந்து ப்ளஸில் வச்சேன். இங்கே பாருங்கள், நல்லா பவராகவே கொஞ்சம் எரியுது. பாருங்கள், நல்லா பவராகவே எரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன செய்யணும்னு நான் வந்து சொல்லவே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட் தான். அது எப்படின்னா இதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இந்த இது இல்லாமல் இந்த பல்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒரு வாட்டர் கேனை வச்சு ஒரு PVC பைப்பை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பல்பை பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் HW பேட்ரி ஒன்று எடுத்திருக்கேன். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி இந்த HW கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஹோல்டு இல்லை, கொஞ்சம் பேட்ரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதில் இப்போ வாங்கினது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் மூடியை எடுத்து இந்த ஓரத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னன்னா இப்போ சொன்ன PVC பைப் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும். இருங்க நான் இப்போ எடுத்துக்கட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு PVC பைப்பை எடுத்து நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி ஒரு எமர்ஜென்சி லைட்டாக நம்ம பண்ணுறதுன்னு வாங்க மேக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டமில் கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு இதுக்குள்ளார ஒரு ப்ளஸ் ஒயரும் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒயரும் நான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் எடுத்துங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா ஒன்று இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக தேவை. இது பார்த்தீங்கன்னா ATM கார்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பழசு இருந்தால் எடுத்துங்க. அதுக்குன்னு புதுசாக எடுத்துக்காதீங்க, வீட்டில் திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒன்று எடுத்து ஒரு ATM கார்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி சின்னோண்டு ஒரு சைஸில் பார்த்தீங்கன்னா வச்சிக்கிங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த PVC ஒரு இது நம்ம கொஞ்சோடு நம்ம கட் பண்ணிக்கலாம். என்ன நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டேன், அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நான் கட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். அப்படின்னு இந்த PVC பைப் கொஞ்சம் லூஸாக இருந்தது, 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ATM கார்டோட பின்னு மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பின்னை பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே சொருகிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம பவர் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்ரிக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா இந்த சாவின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேட்ரி ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கடையில் கொஞ்சம் நம்ம ஊரில் வாங்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பேட்டரியில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் அட்டாச் பண்ணிக்கிங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம 2 இதுலேயும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த 2 இது இந்த ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுத்து எழுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுத்ததில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஒயர் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்டிங் அந்த இது டேப்பை போட்டு சுற்றிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேட்டரி ஹோல்டரையும் நம்ம சேர்த்து சுற்றிட்டு இது போட்டு பார்க்கலாம், நம்ம டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் பண்ணால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வாங்க நம்ம டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த லைட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறம் அங்கே மேலே கொஞ்சம் லைட்லாம் எரியுது, அதையும் நான் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ண போகிறேன், ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம டார்ச் லைட்டை இப்போ அடிக்கிறோம். நம்ம டார்ச் லைட் கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா கொஞ்சம் பவராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள் நல்லா பவராகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலி ரூம்குள்ளே நான் போயிட்டு இப்போ வேணால் காட்டுறேன், அதையும் வேணால் நீங்கள் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டக்கூடிய இடம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. நான் லைட்டை போட்டேன் இங்கே பாருங்கள். நல்லா சூப்பராகவே நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக தருது. நமக்கு நல்லா வெளிச்சமாக தருது. நீங்கள் இதே மாதிரி நம்ம வீட்டில் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி செஞ்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரி எதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார் எப்படி செய்யணும்னு போட்டிருக்கோம். வீட்டில் நம்மளே எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யணும்னு நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு வராதவங்க நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த லைட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த லைட்டு பிடிச்சிருக்கு ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.